திஸ் இஸ் எ பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு மேலேன்னு சொல்கிறதுக்கு ஆன், பக்கத்துலன்னு சொல்கிறதுக்கு பிசைடு. இந்த பக்கம் பிசைடு தான், இந்த பக்கம் பிசைடு தான். புரியுங்களா? இதுக்கு இந்த பாக்ஸுக்கு முன்னால்னு சொல்கிறதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப், இன் ஃப்ரண்ட் ஆஃப். இந்த பாக்ஸுக்கு கீழேன்னு சொல்கிறதுக்கு பினீத், பினீத். புரியுங்களா? இந்த பாக்ஸுக்கு பின்னால்னு சொல்கிறதுக்கு பிஹைண்டு, பிஹைண்ட். ஹிண்டுனா, ஹிண்டுன்னு சொன்னால் பின்னங்கால், பிஹைண்ட்னா பின்னங்கால் பக்கம், பின்பக்கம் இருக்கிறதுக்கு பிஹைண்டுன்னு சொல்கிறது. புரியுங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. இந்த பாக்ஸு உள்ளன்னு சொன்னால் என்ன வரும்? இது உள்ள என். புரியுங்களா? இந்த பாக்ஸ் உள்ளன்றதுக்கு என். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எத்தனை ப்ரிப்போஷன் தெரியும்? 1 2 3 4 5. உள்ளே இருக்கிறதுக்கு எண்ணு. மொத்தம் 6 ப்ரிப்போஷனுக்கு மீனிங் தெரியும் உங்களுக்கு. பிசைடு, பிசைட் ரெண்டு பக்கமும். உங்கள் இந்த பாக்ஸுக்கு இடது பக்கம் வலது பக்கம், உங்களோட இடது கை பக்கம் வலது கை பக்கம் இருந்தாங்கன்னா பிசைட் சொல்லலாம். இஸ் பிசைட் மீ, அவன் என் பக்கத்தில் இருக்கிறான். புரியுங்களா? ஃபிசிக்கல் மீனிங் அண்ட் அதர் மீனிங் ஆல்சோ. புரியுங்களா? முன்பக்கன்றதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப், இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எனக்கு முன்னால் இருக்கிறான். இஸ் பிஹைண்ட் மீ, அவன் எனக்கு பின்னால் இருக்கிறான். புரியுங்களா? அப்போ இந்த பாக்ஸ் உள்ளன்றதுக்கு இன் சொன்னல ஞாபகம் வச்சுங்க. மேலே வந்தால் ஆன், இதுக்கு பாக்ஸுக்கு மேலேன்னு சொல்கிறதுக்கு ஆன் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? சரி, இந்த 5 6 ப்ரிப்போஷனை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஹைண்ட் மீ, பிஹைண்ட் மீ. ஒரு 2 சென்டென்ஸ் பார்க்கலாமா? ஹீ இஸ் பிஹைண்ட் மீன், he is behind me. The school is behind the temple. கோயிலுக்கு பின்புறம் அந்த கோயில் பள்ளி உள்ளது. அவன் என் பின்புறம் இருக்கிறான். இது பிஹைண்டுக்கு. புரியுங்களா? பிஹைண்ட் என்ற ப்ரிப்போஷனுக்கு. அடுத்தது வேறு என்ன பார்த்தோம்? பிசைட் பார்த்தோம் இல்லையா? பிசைடு, பிசைடுனா பக்கத்தில், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் ஹேண்ட் சைடில். புரியுங்களா? எல்ஹெச்எஸ் ஆர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு சொல்கிறது. இப்போ ஹூ இஸ் பிசைட் யூ, யார் உன் பக்கத்தில் இருக்கிறது? புரியுங்களா? ஹூ இஸ் பிசைட் யூ, ஹூ இஸ் சிட்டிங் பிசைட் யூன்னு கேட்கலாம். யார் உன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது? ஹூ இஸ் பிசைட் யூன்றது ஸ்டாட்டிவ், இது ஸ்டாட்டிவ். இது ஹூ இஸ் சிட்டிங் பிசைட் யூன்னு சொல்கிறது ஆக்டிவ். அது புரியுங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ பினீத்ன்ற வார்த்தை பார்ப்போம். பினீத், பினீத்னா கீழேன்னு அர்த்தம். someone, someone is beneath the table. பினீத்து தான் சொல்லணுமா? அண்டர்னு சொல்லக்கூடாதா? தாராளமாக சொல்லலாம், அண்டர்னு சொல்லலாம். அண்டர்னு ஒரு ப்ரிப்போஷன் இருக்குது. அண்டர்னாலும் கீழே தான் அர்த்தம், பினீத்னாலும் கீழே அர்த்தம். பினீத்னா வெரி இம்மீடியட்லி அப்படின்றதுக்கு பினீத்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். கீழன்றதுக்கு அண்டர் யூஸ் பண்ணுவோம். இது பாருங்கள், இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்கு கீழன்றதுக்கு இந்த இடம், இந்த பாக்ஸ்னால் கீழே ஃபுல்லாக எங்கேருந்து இவ்வளோ தூரம். பினீத்னா வெரி இம்மீடியட்லி கீழே, இந்த பக்கம் இங்கே இருக்கிறதுக்கு. புரியுங்களா? இந்த பாக்ஸு ஹைட் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இந்த ஹைட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஹைட்டு, இந்த பாக்ஸோட ஹைட் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இந்த தரையிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, பேப்பர்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அண்டர் சொல்லலாம். பாக்ஸுக்கு நேர் கீழே பக்கத்துலேயே இருக்கிறது, கீழே இருக்கிறதுக்கு பினீத் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஒன்றும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, he found a snake beneath the bedsheet. பெட்ஷீட்டுக்கு கீழே ஒரு பாம்பை கண்டான். புரியுங்களா? பெட்ஷீட்டுக்கு கீழே ரொம்ப தூரத்தில் அப்படின்னா டேபிளுக்கு கீழே என்னும்போது, ரொம்ப கீழே தரைக்கு மேலே, டேபிளுக்கு ரொம்ப கீழே என்னும்போது அண்டர் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்ன்றது ஒரு ஃப்ரேசல், ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஆக்சுவலாக அது ஒரு 3 வார்த்தை சேர்ந்துருக்கு இல்லையா? அதெல்லாம் இது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, I don't know who is in front of me. The fog is
வெரி டென்ஸ். எனக்கு தெரியல என் முன்னாடி யார் இருக்கிறதுன்னு. பனி அந்தளவுக்கு அடர்த்தியாகுது. ஃபாக் அடர்த்தியாக இருக்குது. புரியுங்களா? ஈஸ் ரெண்டுமே ப்ரெசனன்ஸ். ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. த ஃபாக் இஸ் வெரி டென்ஸ். ஓகேங்களா? ரைட். இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப்ன்றதுக்கு யூஸ் பண்ணுது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் பக்கத்தில் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இது வரணும், நவுன் வரணும். ஓகே, நம்ம 4 இதுவும் பார்த்துட்டோம். இப்போ இன்னுன்றதை பார்ப்போம். என்னன்றது ரொம்ப சிம்பிளான இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பேஸை பற்றி சொல்கிறது. இடம் பிளேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன்னுன்றது பார்த்துங்க, ரொம்ப சிம்பிள். என்னன்றது உள்ளேன்னு அர்த்தம். ஒரு க்ளோஸ்டு என்க்ளோஷருக்குள்ளே ஒரு மூடப்பட்ட ஒரு பாக்ஸோ இல்லை ரூமு அல்லது வந்து ஒரு பெட்டி இது மாதிரி விஷயங்களுக்குள்ளேன்னு சொல்லும்போது இன்னு யூஸ் பண்ணுவோம் பிளேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். புரியுங்களா? இந்த பாக்ஸ் பெட்டியினுள். இந்த லிவிங் ரூம்னா இது வீட்டில் ஹால் சொல்லுவோம் இல்லையா? வந்தவொடனே எல்லோரும் உட்காந்து வீட்டு உள்ளே வந்து உட்காந்து டிவிலாம் பார்ப்போம். ரிலேஷன்ஸ்லாம் வந்தாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாலும் அங்கே தான் உட்காருவாங்க. முதல்ல எல்லாருமே டிவி பார்க்குற இடம் எல்லாம் உட்காந்து பேசுகிற இடம். தட் இஸ் லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூம்னா லிவிங் ரூம் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா? ரொம்ப சிம்பிள் பேசிக் ஐடியா. ஓகேங்களா? தொடர்ந்து நம்ம ப்ரிப்போஷனில் இன்னும் ஒரு 5, 6 தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.